கடந்த ஒரு 6 மாசமா இந்த டிவிகே குரூப் இருக்காங்கல்ல, அ டிவிகே குரூப் உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து சீமானுக்கு தான் ஓட்டு போடுற மாரி இருந்தோம். ஆனா விஜய் நீ திட்டிக்கிட்டே இருக்கவும், நான் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட எதிர்ப்பு பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து விஜய் என்ன செஞ்சுட்டாரு? என்ன தவறு செஞ்சுட்டாரு? இப்ப தான் புதுசா வந்திருக்காரு. அவர ஏன் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்போ உங்க இலக்கு வந்து மாறி போச்சு. அதனால தான் நாங்க வந்து டிவிக்கு ஓட்டு போட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அந்த இத பத்தி பேசிட்டே இருக்குது. அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து பிளாக்மெயில் பண்றது. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க திட்டுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு. போடு. யார வேணாம்னு சொன்னா? ஓட்டு உனக்கான உரிமை. உனக்கு தனிப்பட்ட உரிமை. அத போய் நீ திட்டுனனால தான் இவனுக்கு போட்டேன் அப்படின்னா, அப்ப எவ்வளோ முட்டாள் இருக்கு நீயும் பாரு. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்ட. ரைட்டா? ம் ஜெயிக்க வச்சு, நீ போற ரூட்ல தான் நானும் போறேன். நான் போற ரூட்ல தான் நீயும் போற. என் பொண்ணுக்கு, என் மனைவிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ, அதே தான் உன் மனைவிக்கும், உன் பொண்ணுக்கும் பாதுகாப்பு. காவிரில தண்ணி வரலைன்னா, நான் எனக்கு குடிக்க தண்ணி இருக்காது, உனக்கு என்ன குடிக்க தண்ணி இருக்காது. அ என்னமோ நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டா, உங்களுக்கு ஓட்டு போட நெனச்சேன், இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. இது பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்குது. ம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருந்தா நாடு பாலும் தேனும் ஓடுச்சுன்னா, பைப்பு திறந்தா பால் வருது. இந்த பைப்பு திறந்தா தேன் ஊத்துதுன்னா, என் வீட்ல பைப்புல திறந்தாலும் பால் தான் வரப்போகுது, தேன் தான் வரப்போகுது. ரோட்ல பாலாறும் தேனாரும் ஓடுச்சுன்னா, தெருவுக்குள்ள தான் ஓடப்போகுது. நீ டிவிக்கு ஓட்டு போட்டு நீ வந்து நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு ஓடாது. எங்களுக்கு மட்டும் தான் ஓடுனா சொல்லப் போற? வண்டியில போயிட்டு இருக்கும்போது ரோடு நல்லா இருக்கா இல்லையான்னு உனக்கு நீ எந்த ரோட்ல போற அதே ரோட்ல தான் நானும் போறேன். நீ எந்த பேருந்துல போறியோ அதே பேருந்துல தான் நானும் போறேன். உனக்கு சட்டம் அரசு அலுவலகங்கள்ல என்ன நடக்குதோ அதே தான் எனக்கு நடக்க போகுது.